மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய துவக்கத்தோட வந்திருக்கோம். புதிய சிந்தனை புதிய செயல் 2025 என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வந்திருக்கோம். என்ன வேண்டும், நிறைய கேள்விகளோட இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. உங்களுடைய பலத்தை கைத்தட்டும் உற்சாகமும் இந்த இளைஞர்களுக்கு வேண்டும். என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு புத்தாண்டு துவங்கும் போது எல்லாரும் அப்படியே நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம். இந்த வருஷம் இப்படி நடக்கணும், இது நடக்கணும், இது கூடாது, இது வேணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டால் மளிகை லிஸ்ட்டை வர பெரிய லிஸ்ட்டாக நமக்கு நிற்கிது. அந்த லிஸ்ட்டு பார்த்தோம்னா குடும்பத்தில் அப்பாவுக்கு ஒரு லிஸ்ட்டு, அம்மாவுக்கு ஒரு லிஸ்ட்டு, தாத்தாவுக்கு ஒரு லிஸ்ட்டு, பாட்டிக்கு லிஸ்ட்டு, பேரம்பேத்திகளுக்கு லிஸ்ட்டு. அப்படி நம்ம பல லிஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். அதே மாதிரி நன்மைகள் நமக்கு மட்டும் இல்லை, சில நேரம் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. இந்த இளைஞரின் முகங்களை பாருங்கள், எதிர்பார்ப்போடு இவங்க வந்திருக்காங்க. என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோடு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற இவங்க எல்லாரையும் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நம்ம சென்னை பெட்ரிஷியன் கல்லூரியிலேருந்து வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். நியூ இயர் அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறது, சினிமா பார்க்க போகிறது, அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எங்களோட இன்றைக்கி 2025 என்ன வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா? உங்களெல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்துறதுல பெருமை கொள்கிறோம். முதலாவதாக நமக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா பொறாமை மீனாட்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம் மீனாட்சி. மீனாட்சி ஏன் அப்படி சொன்னோன்னா அவங்க அது சம்மந்தமாக ஒரு டாப்பிக்கில் வராங்க. அது என்னன்னு அவங்க பேசும்போது தெரியும். அடுத்து நமக்காக வந்திருக்கிறவர் நவீன். நவீன சுருக்கமாக சொல்லணும்னா வழிகாட்டி நவீன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நமக்காக வந்திருக்கிற ஏமாற்றம் திவ்யா அப்படின்னு. வணக்கம் திவ்யா, வாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பச்சை விளக்கு படத்தில் ஒரு ரயில்வே டிரைவராக வருவார், என்ஜின் டிரைவராக. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கேப்போட சிரிச்ச முகத்தோடு வந்திருக்கிற ஜெகதீஸ்வர். அவர் பாரபட்சம் பார்க்காத ஜெகதீஸ்வர் அப்படிங்கிறது. அடுத்து நமக்காக பாலாஜி வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். பாலாஜி அப்படின்னு சொல்லும்போது பாலாஜி மனசாட்சி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனெக்ட் வைக்கலாம். அடுத்தது நமக்காக ஹரிணி வந்திருக்காங்க. ஹரிணியை பற்றி சொல்லணும்னா குப்பை ஹரிணி அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக சஸ்பென்ஸாகவும் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க பேசும்போது தான் அந்த டாபிக் தெரியணும். அடுத்து நமக்காக லோகேஸ்வரி வந்திருக்காங்க. லோகேஸ்வரி அவங்கள ஒரே வரி அப்படின்னு சொன்னால் நட்பு லோகேஸ்வரி. கடைசியாக நமக்காக இங்கே உட்காந்துருக்கிறது ரஞ்சனி. ரஞ்சனி அங்கீகாரம் ரஞ்சனி. ஓகே, நீங்கள் யாராவது வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஸ்வீட் காரத்தோடு போகணும். அவங்க ஏதோ அங்கீகாரத்தோடு வந்திருக்காங்க. ஓகே, அப்படியே உங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற இளைஞர்களும் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது. அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்லாம் நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. அப்படியா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வீட்டில எல்லாம் ஒரு கலந்துரையாடல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட புதிய சிந்தனை புதிய செயல் 2025 இந்த வருஷம் என்ன வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியிலேருந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் வேண்டும்னு என்னெல்லாம் கோரிக்கைகள் இங்கே வைக்க போகிறீங்க இளைஞர்களாக 2025 மாதா டிவி நேயர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. நானும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கேன். எல்லாத்தையும் கேட்போம். முதலாவதாக உங்களை யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னா லோகேஸ்வரி. ஒரே வழியில் உங்களை நட்பு லோகேஸ்வரின்னு சொன்னேன். உங்களுடைய தலைப்பு என்ன, நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க, என்ன வேண்டுகோள் வைக்க போகிறீங்கன்னு பேசுங்க. வந்துள்ள அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்தின வாழ்த்துக்கள். காலங்கள் பல போகிறது, மனிதர்கள் தேவையினும் வளர்ந்துருக்கு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி தான். ஐயாவா? அடேங்கப்பா. ஐயா சொன்ன மாதிரி தான். ஒரு புது வருஷம் பிறகுதுன்னா லிஸ்ட்டு போட்டால் மளிகை லிஸ்ட்டு மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு மனிதர்கள் அவ்வளோ தேவைகள் ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது. எனக்கு என்ன தேவை, எனக்கு இந்த 2025 என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உண்மையான நட்பு வேணும்னு நான் சொல்லுவேன். ஒரே ஒரு ஆள் போதுமா? ஒரே ஒரு போதும். எதுக்கு இந்த பொறாமை நிறைந்த உலகம், உற்றார் உறவினர் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நண்பன் இருந்தால் போதும். ஓகே, நண்பன் இருந்தால் போதும். ஒரு தெளிவு கிடைக்குது. பாய் தான் ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அப்படியா? அப்படிலாம் இல்லையா. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு நட்பு நமக்குன்னு இருந்தால் போதும். நம்மளுக்கு இருக்க ஒரு சோகத்தையும் மற்றவங்க கிட்ட
நான் மற்றவங்கிட்ட சொன்னால் என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பா, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு இல்லாமல் என்னை பற்றி என் கஷ்டத்தை சொல்லும் போது விடுமா பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்கிற அந்த ஒரு குரல் போதும் ஐயா. அதையே நம்ம திருவள்ளுவரும் அதை தான் சொல்லியிருக்காரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. என்னோட தோற்றத்தை பார்க்காம நீ இப்படி இருக்க, நீ கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க, உங்ககிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குன்ட்டு யோசிக்காம நம்ம கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி இருக்க, நான் சோகமா இருந்தா எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பெண் நட்பை விட ஆண் நட்பு தான் அதிகமே. நான் ஒரு நொடி நான் இங்கே வந்து சோகமாக உட்காந்துக்கூட என்னாச்சு, உடம்பு சரியில்லை, யார் என்ன சொன்னா, வீட்டில் சண்டையா அப்படின்னு கேட்குற குரல் தான் எனக்கு அதிகம். ஸோ அந்த நட்பை வந்து நான் புதுசாக வந்து எடுத்துட்டு வர விரும்பலை. இருக்கிற நட்பை 1 வருஷம் 2 வருஷம் இல்லாமல் நீண்ட காலம் என் கூடவே இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஜென்ம ஜென்மமா இந்த நட்பு தொடர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா எதிர்பார்க்கறேன் ஐயா. இப்போ சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போனா என்னோட பணத்தை பார்த்து தான் எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க, என்னை வர இருப்பாங்க, என்னம்மா நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. கண்டிப்பா எனக்கு அப்பா இல்லை, அந்த இடத்துல வந்து எங்க அப்பா இல்லாதனால அந்த குறைய தான் பார்ப்பாங்க தவிர்த்து வந்து பேச மாட்டாங்க. ஐயோ எங்க அண்ணன் இல்லையே, என் அண்ணன் பொண்ணு என்ன பண்ணாங்க, கண்டிப்பா பேச மாட்டாங்க. அதுவே என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து எனக்காக நின்று பேசுவாங்க. ஆனால் சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, இந்த சமுதாயம் வரமாட்டாங்க. ஏன் சமுதாயம் வராதுன்னு சொல்கிறேன்னா, என் நண்பன் வந்து எனக்கு தோள் கொடுக்குறவன் தான் என் தோழன். அவன் அண்ணனாகவும் இருப்பான், அக்காவாகவும் இருப்பாங்க, எல்லாமாவும் இருப்பாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து இறங்குறேன், ஒரு பையனோட வந்து இறங்குறேன். இந்த சமுதாயம் எப்படி ஐயா பார்க்குது, என்னது இது, இந்த பொண்ணு யார் கூட வந்து பைக்கில் இறங்குது, எனக்கு வந்து என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசை. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிலாம் வாழக்கூடாதும்மா, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அவங்க அப்படி பேசிடுவாங்க, என் பேர் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதனாலேயே 12th வரைக்குமே எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழலை. என் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் என் கூட பழகிற ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களோடு இணைந்து எப்படிலாம் இந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு நினச்சேன்னா வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே, அப்போ உங்க கல்லூரி வாழ்க்கை தான் உங்களை வந்து கண்டிப்பா என் கல்லூரி வாழ்க்கையா உங்களை மாத்திருக்கு. காலேஜ் 2nd இயர் படிக்கிறேன். இந்த 2 வருஷத்துல நான் யாரு, நான் எப்படி, எனக்கு பேச வராது. ஆனா எனக்கு பேச வராதாமா? ஆடாடாடாடா பேச வராயா, இந்த மாதிரி மேடையில போய் பேசுனது ரொம்ப குறைவு. ஸ்கூல்ல பேசியிருக்கேன், ரொம்ப குறைவு. உன்னால முடியும், இப்போ கூட நான் வந்து போறேன்னு சொல்லும் போது என்னோட நண்பர்கிட்ட தான் நான் சொல்லிட்டு வரேன். என் அம்மா கிட்ட கூட நான் இத்தனை மணிக்கு வருவேன் நான் கண்டிப்பா சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? போறோம், வீட்டுல எதிர்பார்க்க மாட்டாங்களா? வீட்டுல எதிர்பார்ப்பாங்க தான், நம்ம பொண்ணு போறா வந்துருவா அப்படின்றது இருக்கும். கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எங்க இருக்க, முடிஞ்சிடுச்சா, சாப்பிட்டியா, என்ன பண்ணன்னு கேட்கறது நண்பர்கள் மட்டும்தான், வேற யாருமே கேட்க மாட்டாங்க. புதுசா வந்த நண்பர்களை வந்து ஏத்துக்கணும், இருக்கிற நண்பர்களை நீண்ட காலம் வச்சிருக்கணும். நான் எல்லாருக்குமே வந்து லவ் பிரேக்கப் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் வந்து அதை விட கஷ்டம். ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட பிரேக்கப்லாம் உண்டா? கண்டிப்பாயா, புதுசா இருக்கே. கண்டிப்பாயா, எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு வருவாங்க போவாங்க, நம்மளும் அவங்க தான் நட்புன்ட்டு எண்ணிட்டு இருப்போம். ஆனா எதுக்கு தான் போவாங்கன்னு தெரியாது. நம்ம உண்மையா தான் பேசுவோம், பழகுவோம், நண்பனா தான் பேசுவோம். ஆனா எதுக்கு போவாங்கன்னு தெரியாது. இந்த இங்கிலீஷ்ல கூட பாசிங் கிளவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். எனக்குன்னு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள 2025 26 30 40 அப்படியே போய்கிட்டே இருக்கணும்ன்ற என்னோட ஆசை. ஓகே, ஸோ உங்களுடைய 2025 உங்களுடைய என்ன வேண்டும் என்றால், இருக்கும் நல்ல நட்புகள் தொடர வேண்டும், அந்த நல்ல நட்புகளாகவே இருக்கணும். அந்த பாசிங் கிளவுட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி நீங்க அப்படியே இருந்துருங்க, வராதீங்க, கிட்டே வராதீங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போவே சில பேர் வாட்ஸ்அப்பில் உங்களை பார்த்து பிளாக் பண்ணியிருப்பாங்க, நான் அந்த பாசிங் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் சில பேர் நல்ல நண்பர்கள், பரவாயில்ல எங்களெல்லாம் நினைவு வச்சு நீ பேசுறிய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில், ஏண்டி நான் உன்னை சாப்பிட்டியான்னு கேட்டது இல்லையா? கண்டிப்பா யோசிப்பாங்க, ஒத்தாளா இருந்தா பார்த்துட்டேன்னு உனக்கு உன் நண்பர்கள் தான் முக்கியமானது, இதை பார்க்கும்போது கண்டிப்பா யோசிப்பாங்க. எங்க அக்காங்களுக்கு விட்ட சுதந்திரத்தை விட எனக்கு அதிகம், சின்ன பொண்ணு ரொம்ப அதிகம். நான் வெளியே போறேன்னு சொன்னா பசங்க வராங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, போயிட்டு வா, என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க. உங்க அம்மாவுக்கும் ஒரு அருமையான ஒரு பாராட்டு. எங்க அம்மா கண்டிப்பா. ஆமா, 2025 நல்ல நண்பர்கள் வேண்டும், உங்க அம்மா போல் நல்ல அம்மாவும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ லோகேஸ்வரி வந்து அவங்க வந்து நல்ல நட்பு வேணும் அப்படிங்கிறத வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க 2025க்கு. நண்பர்களை தேர்வு செய்வது, நண்பர்களோட ஒரு ஆரோக்கியமான உறவு பாலத்தை ஏற்படுத்துறதுங்கிறதே இந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு விஷயம். ஆனால் நட்பு ரொம்ப முக்கியம், நட்பை தான் நம்ம வந்து தேடுவோம். அதனால் சரியான நட்பு என்ன, அதில் நம்ம வந்து ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துறது, அதே நேரத்தில்
நம்ம பல நேரத்தில் வந்து நீ சரியில்லை, அந்த ஃப்ரெண்டு சரியில்லை, இந்த ஃப்ரெண்டு சரியில்லைன்று தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் ஒரு உளவியல் படித்த ஒரு வல்லுனராக அந்த அனுபவத்தில் நான் சொல்லும்போது நாம் சரியாக இருக்கோமாங்கிறதும் இருக்குது. அது நம்மக்கிட்டேயும் இருக்கக்கூடிய நாமளும் தான் அதே வயதில் தானே வளர்கிறோம். ஸோ நமக்கும் அந்த சவால்கள் இருக்கும். அதனால் நிறைய உறவுகளை பற்றி ஆரோக்கியமான விஷயங்களை படிக்கணும் நம்ம. ஸோ நல்ல நட்பு வேணும்னா நல்ல நட்புக்கு நான் தயாராக இருக்கேனா, சரிங்களா? இப்போ நாம் நல்ல நண்பர்களாக பழக்குவோம். சில பேருக்கு நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம எடுத்துக்கூடிய கேரு, அவங்க நம்ம மேலே காதல் வயப்படுறதா நினச்சிக்கிறதுக்கூடிய ரிஸ்கெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எங்கே வருதுன்னா, நாம் ஒரு உறவுக்குள்ளே, ஒரு நட்பு உறவுக்குள்ளே போகிறோம்னா நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும். எந்த மாதிரியான எல்லைகள் நமக்கு வகுத்துக்க வேண்டியிருக்கு, எந்த மாதிரியான உரிமைகள் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு, எந்த மாதிரி நம்ம வந்து இன்ட்ராக்ஷன்ஸும் ட்ரஸ்ட், நம்பிக்கை ஏற்படுத்துகிற விஷயங்களில் இது. சில பேர் வந்து இப்போ நண்பர்கள் சில பேர் சேர்ந்து குடிக்கிறாங்கனாலே, நல்ல நட்பாக இருந்ததுன்னா, ஏய் அவனை கூப்பிடாத, அவன் குடிக்க மாட்டான், அவன் வரமாட்டான், அவனை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த நட்பு இருக்கு இல்லையா? அதுதான் அங்கே ஆரோக்கியமான நட்பு. இந்த மாதிரியான அந்த நம்ம வகுக்கிற எல்லை தான். இதுனா நான் வரமாட்டேன், இதுக்குன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி செயலுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம் வகுக்கிற எல்லை ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்மளை நாமளே தயார்படுத்தணும். அருமையான தலைப்பில் பேசின லோகேஸ்வரிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து இந்த தலைப்பு வந்து பேசும்போதே இதோட தொடர்புடைய தலைப்பு மாதிரியே ஒன்று நமக்கு வந்து தோணுது. அதனால் நம்ம மீனாட்சியை பேச அழைக்கிறோம். பொறாமை மீனாட்சின்னு உங்களுக்கு ஒரு தலைப்பு வச்சுருக்கோம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வருஷம் என்ன வேணும் அப்படின்னா, பொறாமை இல்லாத உறவுகள் வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை எடுத்து நான் பேச வந்திருக்கேன். பொறாமை அப்படின்னா உறவுகள் கிட்ட அது ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறத விட உறவுகள் கிட்ட அது நிறைய இருக்கு. அது எப்படி அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதாவது ஒரு பொது கூட்டத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம உறவினர்களோட நம்ம போறோம் அப்படின்னா, எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தை கேட்பாங்க. நல்லா இருக்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிக்கிங்க. அத்தைன்னு ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அவங்க ஸ்கேன் மிஷின் மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்ப்பாங்க. நம்ம கீழே என்ன செருப்பு போட்டிருக்கோம், என்ன நெயில் பாலிஷ் வச்சிருக்கோம், மேல என்ன பொட்டு வச்சிருக்கோம், அதுவும் என்ன கலர்ல வச்சிருக்கோன்ற வரைக்கும் நோட் பண்ணுவாங்க. ஏன் இவங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிச்சுட்டு சரி அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க நம்ம கிட்ட பேசிட்டு போனது இல்லாம போயிட்டு இன்னொரு சித்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அவ பொண்ணு பாத்தியா எப்படி இருக்குது பாரு, சின்ன வயசுல நான் இப்படி இருந்தது, அது எப்படி இப்படி வளர்ந்துச்சு, இப்படிலாம் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படிலாம் வேற பேசிட்டு இருப்பாங்க. அது லைட்டா அப்படியே ஒருத்தர்கிட்ட தொத்தி என் காதுல வந்து விடும். ஏம்மா மூஞ்சி வாட்டமா இருக்கு, என்ன பண்ணாரு, வீட்டுல எதுனா சண்டையா, என்னாச்சு, ஐயோ உச்சி கொட்டிட்டே, சே என்ன பண்றது, நம்ம கால கொடுமை, இப்படிதான் இருந்தாகணும், பொம்பளை புள்ளியா பிறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வேற எடுத்துட்டு வராங்க. ஏன் பொண்ணா இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்க கூடாதா, ஏன் பொண்ணா இருந்தா ஏன் அந்த பொண்ணுன்ற வார்த்தையை எடுத்துட்டு வராங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய கோவம். சரி நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம்பா, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நல்லதான் நடந்துச்சு, நல்லா இருமா, இப்படிதான் எனக்கு தெரியும், நீ நல்லா வருவ எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் சூனியம் வைக்க வேண்டியது. என்னடா இந்த பொண்ணு நம்ம பையனை விட இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க வேண்டியது. என்னம்மா இது, அவங்க வீட்டுல போய் சூனியம் வச்சது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க பின்னாடி போய் ஃபாலோ பண்றீங்களா? சித்தி கிட்ட அதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வரும் இல்லையா, நம்ம கிட்ட மறுபடியும் ரிட்டர்ன் வரும். வித்தியாசமா இருக்கு. அதாவது ஸ்கேனிங் அத்தை, சூனிய சித்தி, என்னென்னமோ கனெக்ட் பண்றீங்களே. ஆமா அப்படிதான் சார் நடக்குது இந்த உலகத்துல. ஒரு சில உறவுகள் நல்லா இருக்கிறாங்க, உண்மையா பேசி உண்மையா பழகி நம்ம கிட்ட உண்மையா இருக்கிற உறவுகளும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி நல்லா இருன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு சூனியத்தை வைக்கிற அத்தையும் தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றது? அதனால பொறாமை இல்லாத உறவுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து வந்து இந்த வருஷத்துல இருக்கு. அதே மாதிரி உறவுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் தான் இருக்குன்னு நான் சொல்வேன். அப்பா நீங்க எங்கம்மா பொறாமைங்கிறது அப்படியே பொறாமை இருக்கு, எக்ஸ்டென்ஷனா போயிட்டு இருக்கு. உறவு மட்டும் சொன்னா உறவு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க கிட்டயும் இருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு, உறவுகள் கிட்டயும் இருக்கு. நம்ம சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட நல்லா பேசினாலுமே பின்னாடி நம்மளை பத்தின ஒரு சின்ன பொறாம இருக்கதான் செய்யுது. நம்மள ஏதாவது ஒரு வேலைக்கு யாராவது நம்மள முன்னாடி நீதாம நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூட்டிட்டு போனாங்கன்னா
இவளையும் இவ்வளவு கூட்டிட்டு போறாங்க, எதுக்கு உன்னை கூட்டிட்டு போறாங்க, போயிட்டு முடிச்சுட்டு வந்துருவேன் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு. நீ எதுக்குடி போன, எதுக்கு அந்த வேலையை கூப்பிட்டாங்க, நீ அது ஒழுங்கா செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம அங்க பக்காவா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிச்சு வச்சுட்டு வந்துருவோம். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே கேட்பாங்க, நீ செஞ்சுட்டியா அந்த வேலையை? அப்புறம் அவங்க அந்த வேலையை பார்த்த உடனே, உனக்கு இதெல்லாம் தெரியுமாடி, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு போடுவாங்க நம்ம கிட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸையும் அதான் இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு சில விஷயத்துல நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க யாரு என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த கேரக்டர் மூலியமா நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளே லேர்ன் பண்ணிக்குவோம். அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், அவங்க கிட்ட நம்ம எப்படி கண்ணாடியா இருக்கணும்ன்றத அவங்களே நடிச்சு காட்டிடுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்ல வந்து இந்த பொறாமையினால வர கஷ்டங்களை வந்து நம்ம சீக்கிரமா எதிர்கொள்ளலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. நன்றி. அருமையா பேசுறீங்க. இப்போ நமக்கு இந்த பொறாமை உணர்வெல்லாம் இல்லைனா கூட இன்னைக்கு நிறைய நெடும் தொடர்களாக தொலைக்காட்சியில் நம்ம பார்க்குற இந்த சீரியல்கள்லாம் இருக்கு இல்லையா, இதில் இந்த சமூகத்தில் பெண் உறவுகள் எல்லாருமே வந்து பொறாமைப்படுவார்கள், அடுத்தவங்களுக்கு தீங்கி நினைப்பார்கள், இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு கட்டமைப்பு திரும்ப திரும்ப வரும்போது அவர்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் கேட்டால் கூட ஒரு ஆர்வமாக நீ எப்படிமா பண்ண, அது அவங்க மற்றவங்களுக்கும் சொல்கிறதுக்கு இல்லையா, உன்னை சாதாரண குழந்தையாக பார்த்தேன், நீ இப்படி பண்ணிட்டியே சந்தோஷம், அது ஒரு ஆச்சரியத்தில் அவங்க கேட்டால் கூட மற்றவர்கள் அதை வந்து இதுவாக இப்படி தான் இருக்கும், அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தவறான விஷயங்களை சில சித்தரிப்புகள் நமக்குள்ளே வருது. இப்போ சொல்கிற நீங்கள் அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா இந்த உறவுகள்லாம் அவங்கெல்லாம் யார், அவங்கெல்லாம் யாராக இருந்திருக்காங்க சின்ன வயசில் அவங்களுக்குள்ள? அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த உறவுகள் தானே. ஒரே வீட்டில் வளர்ந்த அண்ணன் தம்பி எல்லாம் தானே நீங்களும் அப்படிலாம் தானே வீட்டில் இருக்கீங்க. அப்போ இந்த நீங்கள்லாம் இப்போ வெளியே போய் பொறாமைகளாக மாற போகிறீங்களா? அப்படிதான் நம்ம குடும்ப உறவுகள் இருக்கா இல்லையா? இந்த தலைப்பில் நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருந்த மீனாட்சி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த டாபிக் இவ்வளோ நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நம்ம அனுபவங்களை நம்ம வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து பார்த்தோம். இது ஒரு தேவையாக இருக்குது. ரொம்ப நன்றி. அடுத்தது நமக்காக பேச வர்றது வந்து ஹரிணி. ஸோ ஹரிணின் போது நாங்கள் உங்களுக்கு கூட வச்சிருக்கிற ஒரு கனெக்ட் நேம் குப்பை ஹரிணி. அதில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத உற்சாகமாக நான் கேட்க காத்துட்ருக்கேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல எனக்கு என்ன வேணும்னா குப்பை இல்லாத தெருக்கள் வேண்டும். ஏன்னா இப்போ வந்து குப்பை இல்லாத தெருக்கள் பார்க்கறதே அதிசயமா இருக்கு. குப்பை தொட்டியில குப்பை இருக்கோ இல்லையோ, தெரு ஓரங்கள்ல பொதுவான இடங்கள்ல தான் நிறைய குப்பை இருக்கு. அதனால என்ன பின் விளைவுகள் நிறைய வரும்னு தெரியாம மக்கள் தோன்ற இடத்துல குப்பையை போட்டுடுறாங்க. இப்ப குப்பையில வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அதெல்லாம் நிறைய இருக்கு. அதை பிரிச்சு போட்டாங்கன்னா புரியலமா, குப்பை போடுறதுல மக்குங்க போடுற குப்பை அந்த மாதிரி ஒன்று இருக்கு. அப்படி இல்ல சார், சொல்லுங்க புரியுற மாதிரி. பிளாஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மக்காத குப்பை. அது மக்கறதுக்கு வந்து நிறைய வருஷங்கள் எடுக்கும். இப்போ நம்ம மழை பெய்யுது, தண்ணி வந்து வடியணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம போடுற குப்பை அந்த வடிகால்ல அடைச்சு தண்ணி வடியாம இருக்கு, வெள்ளம் ஏற்படுது. அதனால போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது. நம்ம வந்து குப்பையை போடுறது வந்து குப்பை தொட்டியில போடணுன்றதே விழிப்புணர்வே இல்லாம இருக்கு. இப்போ வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்து சொல்றாங்க, அங்க வந்து சாலைகள் ரொம்ப சுத்தமா இருக்கு, தூய்மையா இருக்கு, பல சொல்லுவாரு. அப்படியே பவுடர் அடிச்சு தலைவாரி ஊதி வச்சுக்கலாம்ப்பா, அப்படி பளிங்குன்னு இருக்கும், பளபளன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து அந்த சொல்றதை தவிர நம்ம நாடும் அப்படி இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. இப்போ நம்ம தோன்ற இடத்துல போட்டுடலாம், நம்ம வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர தெருக்களோ இல்லை நம்ம நாடோ சுத்தமா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அது வந்து எப்படி இப்போ துப்புரவு தொழிலாளிகள் தான் கிளீனும் பண்றாங்க. அந்த கிளீன் பண்றவங்களும் வந்து எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அதை பண்ணலாம். வீடு சுத்தம் பண்ற மாதிரி தெருக்களும் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சா நோய்களும் வராது. அந்த குப்பை போடுறதுனால கொசு தொல்லை நிறைய பிரச்சனைகள் வருது, நோய்கள் வருது. எப்படிமா இதெல்லாம் டெய்லி காலையில ஏஞ்சி அப்படியே ரோட்ல நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி நடந்து போய் பாப்பீங்களா? நம்ம பார்க்கும் போது எல்லாமே தெரியுதுல சார், டிராவல் பண்றோம், நம்ம சுத்தி பாக்குறோம். எங்கம்மா இளைஞர்கள் இதெல்லாம் பார்க்க முடியுது? அவங்க வெளியில வந்த உடனே போன் தானே பார்க்க முடியுது. குப்பையை நம்ம அதே மாதிரி நம்ம போனை பார்த்தாலுமே இந்த கிளீன் பண்றவங்கள வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு பாராட்ட தெரிஞ்சவங்களுக்கு குப்பை தொட்டியில குப்பையை போடணும்னு தெரியணும்ல. அது அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த சோசியல் மீடியால போட்டு பாராட்ட மட்டும் கூடாது. குப்பை போடுறதுக்கே நம்ம வீட்டில் நிறைய பேர் பைக்கில் போகிறாங்க, அப்படியே நேராக அப்படி கவர் எடுத்துன்னு போய் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ரா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடுறாங்க. வீடு சுத்தம் பண்றோம், அது தவிர்த்து
நம்ம தெருக்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம நாடு முன்னேறும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த மாதிரி நம்ம தெருக்களை சுத்தம் பண்ணுறோன்னு ஒரு கொள்கை எடுத்து இது பண்ணோன்னா முன்னேற்றம் அடையும் நம்ம நாடு, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஒருத்தர் மட்டும் நினைச்சா இது பண்ண முடியாது, எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இளைஞர்கள்? மாற்றம் ஒன்றே மாறாதது சார், எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். எல்லாருமே அவங்க கிட்ட அவங்களோட வீட்டு குப்பையை குப்பை தொட்டியில போடணும், அதுக்கான உரிய இடத்துல போடணும். தேவையில்லாம பொது இடத்துல போடுறது, எங்க காலியா இருக்கோ அங்க போடுறது, வீட்டுக்கு பின்னாடி போடுறது, இதனால வந்து நம்மளுக்கு தான் பின்விளைவுகள் வருமே தவிர வேற யாருக்கும் இல்லை. அருமையா சொன்னாங்க ஹரிணி. வாங்க உட்காருங்க. முதல்ல ஹரிணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாராட்டு, ஸ்பெஷல் பாராட்டு. ஏன்னா நமக்கு இளைய பருவத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசு சார்ந்து நமக்கு எது உற்சாகம் தருமோ அது சம்மந்தமான டாபிக்ஸ் நிறைய நம்ம எடுக்கிறோம். நட்பு வேணும், பொறாமை இல்லாத உறவுகள் வேணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சமூகம், ஒரு நாடு, அதை சுற்றி இருக்க சுற்றுச்சூழல், அதை சார்ந்து ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க. சரிங்களா? குப்பை இல்லாத தெருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குப்பை சம்பந்தமான சவால்களை பற்றி நம்ம பார்க்கும்போது, மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஒரு இயற்கை, இறை நம்பிக்கை, இந்த மாதிரியான மக்களான ரசிகர்களாக இருக்கீங்க, நேயர்களாக இருக்கீங்க. நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. குப்பை உருவாக்குற உயிரினங்கள் இது மனிதன் மட்டும்தான். இயற்கையோட படைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்கள் இந்த பூமியை சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. பூமியில் இத்தனை நாள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த உயிரினங்கள் எதுவுமே குப்பையை உருவாக்குவதில்லை. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் அதாவது கன்சம்ஷன், ஓவர் கன்சம்ஷன் நம்ம சொல்கிறோம். நாம் சிலதை உற்பத்தி பண்ணி, கிரியேட் பண்ணி, அதை பண்ணி நம்ம சாப்பிட்ற பொருட்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இன்றைக்கி ரொம்ப ஆன்லைன் ஃபுட் தான். நம்ம உட்காந்து ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணும்போது அந்த ஒரு இட்லிக்கும், ஒரு சட்னிக்கும், ஒரு சாம்பாருக்கும் வரக்கூடிய பொட்டலங்கள் எத்தனை? இந்த பூமி ஒரு பூமி தான். இது மாதிரி இன்றைக்கி நம்ம பக்கத்து மாநிலத்திலேருந்து கொட்டுற மாதிரி பல மேலை நாடுகள் கப்பலாக குப்பையை கொண்டு வேறு நாடுகளில் கொட்டுது. இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு 2015 நோக்கி நம்ம போனோம். அப்போனா இளைய தலைமுறையினர் தூக்கி போடுற முக்கியமான விஷயம், ஃபோன் அடிக்கடி மாற்றுறவங்களுக்கு நான் சொல்கிறது, நம்ம தேவையில்லாத எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி திருப்பி போடக்கூடாது, மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை ரெடியூஸ் பண்ணணும், அப்படியே ரீயூஸ் பண்ணணும், அப்புறம் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும், அப்புறம் ரீசைக்கிள் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் குப்பை சம்பந்தமான இந்த 4R ஃபாலோ பண்ணால் 2025 நமக்கு ஒரு இனிமையான மாசில்லாத ஒரு ஆண்டாக துவக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து இருக்கிறோம். இந்த அருமையான தலைப்பை நமக்கு தூண்டுதலாக கொடுத்த நம்மளுடைய ஹரிணி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி 2025 என்ன வேண்டும், புதிய சிந்தனை, புதிய செயலை நோக்கி இளைஞர்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்து இது பேசுகிறதுக்காக நமக்காக வராரு திரு வழிகாட்டி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இனிய புதிய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரைக்கு நான் செல்கிறேன். என்னுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், சிறந்த வழிகாட்டி வேண்டும்னு நான் சொல்லுவேன். வழிகாட்டிகளை எண்ணிக்கையில் சொல்ல முடியாது, அவங்களோட எண்ணங்களை வச்சு சொல்லலாம். எண்ணிக்கையில் எண்ணங்கள். ஓகே. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், புத்தகங்கள், எண்ணங்கள் மற்றும் நண்பர்கள், இவங்களை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஆசிரியர்களை நான் நண்பர்களாகவும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய சிறந்த வழிகாட்டிகள்னு நான் சொல்கிறேன். ஓகே. நண்பர்களை விட சிறந்த வழிகாட்டின்றதை ஆசிரியர்களை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட கேட்க முடியாத விஷயங்களை ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்க தப்போ சரியோ அவங்க நம்மளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே மற்றவங்கள மாதிரி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த நல்ல மனசுள்ள படைச்சவங்க தான் அந்த ஆசிரியர்கள். கடவுள் படைச்ச. வெரி குட். முதல்ல ஒரு வழிகாட்டியாக ஆசிரியர்களை சொல்லியிருக்கீங்க. ஓகே. புத்தகங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆசிரியர்களுக்கே தெரியாத விஷயங்களை புத்தகங்கள் கற்றுக் கொடுக்கும். என் பையன் படிக்கிறதே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு தான். என்னடா பண்ணுற, படிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியே கட்டிலில் மல்லாக்கப்படுத்து 2 காலையும் பப்பரப்பான வச்சுக்கிட்டு ஃபோனை மேலே வச்சுக்கிட்டு அதில் ஒருத்தர் மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாரு. வீடியோலேயே யூடியூப்லேயே அதெல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் படிக்கிறேன். அப்படி படிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதில் நானும் ஒருத்தன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா? அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த புதிய வருஷத்தில். வெரி குட், வெரி குட். ஒத்துக்கிட்டீங்கல்ல. நூலகத்தில் போய் படித்தோம்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும்.
அதை புத்தகங்களா பார்க்காம என்ன அருமையான கருத்து. நூலகத்துல படிச்சா நிறைய புத்தகங்கள் இருக்கும், பாலகத்துல போனா பால் விற்பாங்க. என்னங்க இது? எதுக்காகன்னு நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்கும், பணம் இருக்கிறவங்க கிட்ட வந்து புத்தகங்களை வந்து ஈஸியா வாங்கிக்க முடியும். கடையில போய் புத்தகங்கள் இல்லாத போது நூலகத்துல போய் வாங்க முடியும். அப்படி சொல்ல வரீங்க. அகம் என்றால் உள்ளம். நூலகம் என்றது வந்து மற்றவங்களோட கிரியேட்டிவிட்டிஸ், அவங்கவுங்க புத்தகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க, அவங்களோட எண்ணங்களோட வெளிப்பாடு தான் அந்த புத்தகம். அந்த புத்தகங்களை படிக்க போது எழுத்துக்களா பார்க்காம அவங்களோட மனதோட படத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடணுமா? என்ன சொல்ல வரீங்க? புக்கில் எழுத்துக்களை பார்க்காம அவங்களோட எண்ணங்களை பார்க்க முடியும் தான் சொல்லிக்கிறது. ஓகே. என்ன பயம் இருக்குன்னா எதிர்காலத்தில் நூலகம்லாம் மியூசியம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் லைப்ரரின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் புக்குன்னுவாங்க, இதை ஓப்பன் பண்ணுவாங்க, அப்புறம் அதை படிப்பாங்க, இதில் உட்காருவாங்க. என்ன குடும்பம். அடுத்தபடியாக பார்க்கணுன்னா பெற்றோர்கள். நம்ம தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தூங்குற டைமில் தாலாட்டுன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த தூங்குற டைம்லேயும் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் என்றதை வந்து தாலாட்டு மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம குடிச்சிட்டு பெற்றோர்கள் முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்கும்? வாடை அடிக்கும். வாடி அடிக்கும். அவங்களோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்கணும், அப்படி தானே கவுண்டர் பண்ணுவாங்க. அதுவும் இளைய தலைமுறைக்கு நீங்கள் கவுண்டருக்கு கேப் போடக்கூடாது. அவங்களுக்கு வருத்தமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு போய் கனெக்ட் பண்ணிடுங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு மகனை நம்ம எப்படி இருந்திருக்கோம், நம்மளை விட வேற மாதிரி மாறுவான்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு விதை நெல், ஒரு பயிர் வைக்கிறோம். பயிர் வைக்க போது அதில் வந்து நிறைய நெல்மணிகள் இருக்கும். அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுற வந்த நெல்மணிகள் வந்து ரொம்ப தரமாகவும் அந்த உடையாமையும் இருக்கணும். இவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துப்போமே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அதில் வந்து சிறந்த மாணவனை தேர்ந்தெடுத்து அவங்க தான் தலைவர்களை உருமாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மரத்தை எடுத்துப்போம். ஓகே. வழிகாட்டிய பழம் கொடுக்குது மரம். அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் அது தன்னைத்தானே மக்கிக்குது கடைசியான காலத்தில். அந்த மாதிரி மனுஷன் கொடுக்குது நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடை இழுத்து உயிர் காற்றை கொடுக்குது. கூடு, பறவைகள் கூடு கட்ட இடம் கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி மனிதர்களும் தனக்காக இல்லாமல் பிறருக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல வழிகாட்டின்றவங்க நானும் வாழணும், நம்மை சுற்றியவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் மரம் போல் நாம் இருக்க வேண்டும். ஓகே, மகிழ்ச்சி. நவீன் வந்து இந்த நவீன உலகத்தில் ஒரு வழிகாட்டியோட தேவை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். நிஜமாவே இன்றைக்கி இளைஞர்களுக்கு அது ஒரு தேவையாக இருக்குது. நல்ல ஒரு வழிகாட்டி தேவை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய, நம்மை சுற்றி பார்க்குற விஷயங்கள்லேருந்து நாம் ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கொள்வது புத்தகமாக மட்டும் இல்லாமல் சில சயின்ஸ்லேருந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த குறியீடுகள்லாம் வச்சு எடுத்துக்கிறதும். தென் அதே மாதிரி ஆசிரியர் பற்றியும் நண்பர்கள் பற்றியும் அருமையாக சொன்னீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இளைஞர்கள், குறிப்பாக பெட்ரிஷியன் காலேஜ் இளைஞர்கள் வந்து இப்படி நல்ல இளைஞர்கள் இருக்கீங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப உத்வேகமாக இருக்குது. அடுத்து நமக்காக திவ்யா வராங்க. ஏமாற்றம் இல்லாத திவ்யா, என்ன ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுங்கள். எல்லா துறைகளிலுமே ஏமாற்றம்ன்றது அதிகமாகவே இருக்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில். ஏன்னா மெயினாக எதில் ஏமாற்றம்ன்றது மக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறதுன்னா மருத்துவத்துறையில் மெயினாக இப்போ வந்து அதிகமாயிட்டு வரதே அதுதான். ஏன்னா ஒரு நாளைக்கு மருத்துவத்துறையில் ஏற்படுற ஒரு தவறுனால கிட்டத்தட்ட 100ல் ஒருத்தராவது இறந்து போகிறாங்க ஒரு கண்ட்ரியில் சொல்ல போனால். அப்போ ஏமாற்றம் இல்லாத மருத்துவம் வேண்டும் அப்படிங்கிறீங்க 2025. ஏன்னா முன்னொரு காலத்தில் வந்து உணவே மருந்துன்னு இருந்த ஒரு காலகட்டம் போய் எப்போ உணவில் வந்து ஒரு நச்சு அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து மருந்துகள் வந்து தயாராக ஆரம்பிச்சுது. அப்படின்னு பார்க்குறப்ப திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்லியிருக்காரு. பார்க்க போனால் இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் ஒன்று வந்தது, ஒரு தையல் வந்து ஸ்டிச்சு போடுறதுக்கு பதிலாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. இப்போ ரீசெண்டாக வந்தது ஆக்சுவலி.
ஆனா அது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்தது. ரீசெண்டாக எனக்கு இப்போ தான் சர்ஜரி நடந்துச்சு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து பிதறலாக இருக்குது. இல்ல அப்படி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே இந்த நீட் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமே ஓகே இந்த ஃபீல்டு வந்து ரொம்பவே நல்லா டிசிப்ளின்டா நல்லா கட்டுக்கோப்பா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வந்து அதிகமாச்சு அந்த காலகட்டத்துல. அப்ப வந்து எல்லாருக்குமே ஓகே இப்படிதான் இருக்க போகுது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதிகமா வச்சு நம்ம இது பண்ண போறோம், மார்க் எடுத்துட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறது அதிகமாக ஆரம்பிச்சாங்க அந்த மருத்துவத்துறையில் வரவங்க. ஆனால் எப்போ அந்த சீட்டு இப்போ ரீசெண்டாக 2024 என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சீட்டுகள் வந்து விற்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிற சீட்ஸ் போய் பார்த்தாலுமே ஒரு கஷ்டப்பட்டு படித்து ராப்பகலாக படித்து அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அங்கே போயிட்டு ஒருத்தவங்க சீட்டில் உட்காடுறாங்க அப்படின்றப்ப அது விருப்பப்பட்டு அதுக்காக உழைச்சி படித்தவங்க கூட அந்த சீட்டு கிடைக்காம போகும். அப்படி இருக்க கட்டத்தில் ஒரு நீட் எக்ஸாம்ன்றது அதுவும் மருத்துவத்துறைக்கு ரொம்ப முக்கியமானது டெவலப்பிங் வேர்ல்டில். அதை வந்து தவறாக யூஸ் பண்ணி வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எங்கள் அப்பா ஒரு டாக்டர், எங்கள் அம்மா டாக்டர், அதனால நானும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற கணக்கில் வந்துடுவாங்க பணத்தை வச்சு. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரியும் அவங்களுக்கு அவங்க படிப்பறிவு, அவங்க படித்த அந்த மருத்துவத்துறையை பாதி தான் படிச்சிருக்காங்க, முழுசாக அவங்க படிக்கலை அப்படின்றதே தெரியும். ஏன்னா ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சுக்கிறத விட்டு நம்ம அறிகுறிகளை சொல்கிறப்ப ஒரு மருத்துவராக அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த இதுக்கு வரும் அப்படின்றப்ப. நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலி டாக்டரை பார்க்க போனப்பவே லைக் அவங்கள்ட்ட சொன்னப்போ என் சிம்டம்ஸ் சொன்னப்போ அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க உனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்றத என்னால் கிளியராக கண்டுபிடிக்க முடியலன்னு. அப்படி எல்லா டாக்டர்ஸுமே இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா தெரியாதுன்னு சொன்னால் ரிட்டனில் கொஷின் கேட்டு போயிடுவாங்களோ, ஒரு வேளை ஓ நீங்கள் மருத்துவ இதுக்கு படிச்சுட்டு வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கே தெரியல அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களோன்ற ஒரு டவுட்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தந்த சிம்டம்ஸை வச்சு ஒரு நோயை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது தப்பாக போய் அதுக்கான ஒரு மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிறப்ப தான் தெரியும் அது தப்பு, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஏற்படும். ஸோ மருத்துவத்துறைன்றது வந்து ஒரு முக்கியமான துறையும் கூட. அது வந்து எல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும், அதில் ஏற்படுற மிஸ்டேக்ஸோட விளைவு கடைசியில் என்னவா இருக்கும்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், உயிரிழப்புகளாக இருக்கலாம், அடிப்படுறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது கடைசியில் யார்கிட்ட வந்து சேருவாங்க, ஒரு மருத்துவர்கிட்ட தான் வருவாங்க. ஒரு மனநல மருத்துவராக இருக்கட்டும், எந்த ஒரு துறையில் இருக்க மருத்துவராகவே இருக்கட்டுமே, ஒரு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் கூட இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வச்சுருப்பாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி அவர் அந்த டீம் ஹெல்த் கேர் டீம்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த துறையில் இருக்கிறவங்க நல்லா படிச்சுட்டு அந்த துறைக்கு ஒரு நியாயமாக நம்பிக்கை கொடுக்குற வகையில் வந்து செய்யணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. மிக சிறப்பாக பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அருமையான பதிவுகளை வந்து நமக்காக இங்கே கொடுத்துருக்காங்க திவ்யா. அதுவும் வந்து சரளமாக. இப்போ எனக்கு நடந்த சமீப அனுபவம்ன்றது ஒரு சின்ன சர்ஜரி. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் எனக்கு பெரிய பெரிய பாடங்களை கொடுத்தது. பெரிய மருத்துவமனை, இந்த டாப் கிளாஸ் மருத்துவமனைன்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகளும் இவ்வளோ கவனக்குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் வெயின்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் ட்ரிப்ஸ் போடலாம், வென்ஃப்ளான் ஏற்றலாம், அது சொல்லும்போது இங்கே ட்ரை பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு இங்கே வரவே வராது. பொதுவாக என் கை பாருங்கள், புஸ் புஸ் கை, இதில் நர்வே கிடைக்காதுன்னா நான் ஐவி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சைடில் போட்டுட்டு முதல் மருந்து ஏற்றினோடனே குஸ்க்குன்னு இட்லி மாதிரி வீங்கிடுச்சு. இங்கே அவங்க வெயின்லேயே போடல, வேற எங்கேயோ போட்டிருக்காங்க, பைபாஸ் போட்டு ஒரு ரோடு போட்டு அந்த மாதிரி. சரி, அதுதான் அப்படி இருந்ததுன்னா சர்ஜரிக்கு ஆப்ரேஷன் சர்ஜரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தியேட்டருக்கு போகிறோம், ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்போது உள்ளே ரிசீவ் பண்ணுறவங்களை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஆப்ரேஷனுக்காக உள்ளே போகிறீங்க, பயப்படாதீங்க அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? நான் பாட்டுக்குள்ளார் என்ன கண்டுக்கலாம், அவன் அட்டெண்டர் வரலையா அப்படி சத்தம். நமக்கு என்னடா பயமாக இருக்கும், அட்டெண்டர் வரலன்னா உள்ளே போக முடியும், அட்டெண்டரும் சர்ஜரிக்கு வரணுமா, என்னங்க ஆச்சுன்னு. அதை விட மிகப்பெரிய கொடுமை, ஒரு காரிடாரில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க, கக்கான்னு பயங்கரமான சிரிப்பு. நான் டக்குன்னு என் துணியெல்லாம் ஏதாவது அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சர்ஜரிக்கு அட்டையர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கைண்ட் ஆஃப் பிறந்த மேனி மாதிரி தான் இருப்பீங்க, மேலே ஒரு நைட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் என் ட்ரெஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஏதாவது பார்த்து சிரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா 4-5 பேர் தியேட்டரில் ஃபோனை பார்த்து இந்த வீடியோ பார்த்தியா கேட்க. நான் ஒரு சர்ஜரிக்கு எனக்கு பயம் இல்லை, அந்த சர்ஜரி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்க போகிறாங்க, தூங்குற மாதிரி இருக்க போது எல்லாம் முடிஞ்சு வெளியே வர போகிறோம். ஆனால் ஒரு பெரிய உடல் பெரிய உபாதை, நான் தேர்வனா இல்லையா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும், இந்த மாதிரியான உணர்வோடு ஒருத்தங்க போகும்போது இப்படி இருக்கும். இதை விட எனக்கு நடந்த பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அடுத்த நாள் சர்ஜரிக்கு அப்புறம்
ஒன்லி நீங்கள் திரவம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. கஞ்சி தண்ணி, சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பருப்பு தண்ணின்னு ஒன்று கொடுத்தாங்க நைட்டு. அது ஊற்றுனா ஃப்ளாஸ்க்லேருந்து தண்ணி மாதிரியே விழல, ஜெல்லி மாதிரி படக்குன்னு இருந்தது. அப்படின்னா என்ன இருக்குது? கெட்டு போச்சு. நான் நினச்சேன் சரி மத்தியானம் செஞ்சது எனக்கு நைட்டு கொடுக்குறாங்க, அதனால் அது கெட்டு போச்சு போல இருக்குது, நான் தான் லேட்டாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் எனக்கு திட உணவுக்கு போகுது. அதாவது நீங்கள் லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு எனக்கு டயட்டேஷன் சொன்னீங்க, பருப்பு சாதம் சாப்பிட்றீங்களா? ஓகே, பொங்கல் மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அந்த பருப்பு சாதத்தை ஓப்பன் பண்ணால் நேற்று பருப்பு தண்ணி எப்படி இருந்ததோ அதே புளிச்சு போய் கெட்டு போன பருப்பு சாதம் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் கேட்டு அவங்கள்ட்ட சொல்லி இதை சாப்பிடுவீங்களா, நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு கேட்டதுனால அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸ்டோரேஜில் பெரிய ஃபால்ட் இருக்குது அப்படின்னு. எப்படி 2 நாள் எனக்கு இருந்த அனுபவத்தினால் நான் சொல்லி. ஆனால் என்னோட ஒரு முதியோர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் அவங்க பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அந்த முதியோர் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுப்பாங்களா, இந்த மாதிரி காசு கொஷின் கேட்பாங்களா? ஏதோ பேஷண்ட்டுன்னு கொடுத்த உணவு அது ஏதோ நல்ல பருப்பு போல் இருக்குது, ஸ்பெஷல் பருப்பு போல் இருக்குது, இப்படி தான் இருக்கும் போல இருக்குது நினச்சி அவங்க அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன மாதிரியே நிறைய பேர் அன்றைக்கி அதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு இந்த தலைமுறையில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, அதை அப்படியே விட முடியாது. நமக்குன்னு சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு. அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நடவடிக்கை எடுக்க சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது நம்மளுடைய கடமை. சொல்ல ஏமாற்றம் என் மருத்துவம் அப்படின்னு நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம உடலை குறித்து நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாக்கிங் போகிறதும், ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதும், டெய்லி எக்ஸசைஸ் மாதிரியான விஷயங்களில் யங் ஏஜ்லேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணுறதும் செஞ்சுட்டு இருந்தோம்னா நிறைய புத்தகங்கள், நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமாக உடலை பற்றி, இப்போ யோகா, மற்ற உணவே மருந்துலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராக்டிஸில் வைக்கணும். இளைய தலைமுறையினர் ஆஸ்பத்திரியில் ஒன்று போனால் டாக்டராக போங்க, இல்லை நர்ஸாக போங்க, இல்லை டயட்டிஷியனாக போங்க, பேஷண்ட்டாக போகாதீங்க. அப்படி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அப்படியே போகிறவங்களா கவனிச்சுக்கிறவங்களா போகிறாலும் தெளிவாக போயிட்டு சரியான மருத்துவத்தை எடுத்துகிட்டு வெளியே வரவங்களா இருங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு நம்ம உடம்பை பற்றி இவ்வளோ யோசிக்கிறதுக்கு காரணம் யார்? மருத்துவத்தில் ஏமாற்றம் அது இல்லாத ஒரு 2025 வேணும். நமக்காக ஒரு அருமையான சொற்பொழிவை நடத்தி நம்மளை தூண்டிவிட்ட திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நமக்காக ரஞ்சனி வராங்க. ரஞ்சனி வருவது எதுக்குன்னா அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வருவாங்க. ஏன் அங்கீகாரம், என்ன அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். வணக்கம். அவையோருக்கு, நடுவர் அவர்களுக்கு. நான் சைடர்மா, நான் நடுவர் இல்லை, சைடில் உட்காந்துருக்கேன். இருந்தாலும் எங்களோட எல்லாருடைய கருத்துக்களே கேட்குறீங்களா, நீங்கள் தான் நடுவர்னு. அப்புறம் நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்று நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த புத்தாண்டில் என்ன வேணும் அப்படின்னா சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. இப்போது இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கிடைக்கல, இந்த அங்கீகாரம் எங்கே எனக்கு கிடைக்காம போச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சாதி இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், மதம் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், என் நிறம் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், என் உடை இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், ஏன் நான் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், நீங்கள் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிறம். ஒரு ஆண்டு விழா நடக்குது ஐயா, ஒரு ஆண்டு விழா நடக்குதுன்னு எனக்கு. அந்த ஆண்டு விழாவில் எங்கள் பள்ளியில் ஒரு நடனம் நடத்தணும். அதுக்கு பேர் கேட்குறாங்க, கொடுத்துட்டேன், பேர்லாம் கொடுத்தாச்சு, எல்லோரும் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் நிற்கும் போது என்னை பின்னாடி வரிசையில் நிற்க வைக்கிறாங்க. எனக்கு அப்போ புரியல, நான் முன்னாடி வரிசையில் நிற்கிற அந்த பிள்ளையோட நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா தான் ஆடுவேன், ஆனால் என்னை ஏன் பின்னாடி நிற்க வச்சாங்க அப்படின்னு ஒரு யோசனை. அதுக்கப்புறமா எங்கள் மேம் இல்லை அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கா, அந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் புரிஞ்சு, ஓ நம்ம கலர் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளை பின்னாடி உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தோணுச்சு, யாரும் அன்றைக்கி என் நடனத்தோட நளினத்தை பார்க்கல, நளினத்தை பார்க்காம என்னுடைய நிறத்தை பார்த்து என் திறனை பார்க்காம பின்னாடி நிற்க வச்சாங்க. இது ஒன்று. இன்னொன்று, என்னுடைய இனம். என் இனம் என்னுடைய இன மொழியில், என்னுடைய இன மொழி தமிழ். நான் தமிழ் மொழியில் போய் ஒரு நேர்காணலில் நின்று பேசும்போது அங்கே நான் நிராகரிக்கப்படுறேன். இதே நான் அங்கே ஆங்கிலத்தில் பேசினா என்னை அங்கே செலக்ட் பண்ணுவாங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் நான் இதே அங்கே போயிட்டு என்னுடைய தமிழ் மொழியில் பேசினா
ஓகே வில் சி நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய இடத்துல நடக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா ஊர் ஆளுங்கெல்லாம் வந்து போனோம்னா ஊரில் வந்து வழக்கமாக ஒரு வார்த்தை, எந்த ஆளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஊர்லலாம். எல்லாருக்கும் கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் எங்கள் ஊரில் அது நிறைய கேட்ட பழக்கம் இருக்குது. ஸோ அந்த எந்த ஆளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, மனுஷங்க தானேயா எல்லாரும், இங்கே இருக்கிற எல்லாரும் மனுஷங்க தானே, நீங்களும் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க, எனக்கும் சுண்டி விட்டா ரத்தம் வரும், உங்களுக்கும் சுண்டி விட்டா ரத்தம் வரும், அதே ரத்தம் தானே ஓடுது உள்ள. ஆனால் இன்னமும் அந்த எந்த ஆளுங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அந்த சமுதாயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு இடத்துல கேஸ்ட் வைஸாக பார்க்குறாங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்கூல் எந்த ஒரு இடத்துலையா இருந்தாலும் சரி, இப்போது இந்த கேஸ்ட்டாக ஓகே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, இந்த கேஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையிலையும் ஒரு சில இடத்துல நிராகரிக்கப்படுறோம். நான் இந்த புத்தாண்டில் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான காரணங்களை எங்கள் தமிழையா வந்து ஒரு வாக்கியம் சொல்வார். காது எதுக்கு 2 காது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த காதில் நீங்கள் பேசுகிறது யாருன்னா பேசுகிறாங்கன்னா அதை கேட்டுட்டு இந்த காது வழியாக அதை வெளியே விட்டுறணும். ஸோ அதுதான் வந்து உண்மையான ஒரு வாக்கியமாக நான் எடுத்துக்க போகிறேன். இந்த வாக்கியத்திலேருந்து அவங்க யார் என்ன சொன்னாலும் என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்தை நான் வெளிப்படுத்த போகிறேன். எப்படி ஜமாய்க்காவில் உசைன் போல்ட் வந்து தன்னுடைய நிறத்தையோ தன்னுடைய அழகையோ பார்க்காம தன்னுடைய குறிக்கோளான அந்த ஓடணும், நான் வந்து இந்த டைமிங்குள்ளே ஓடணும்னு நினச்சி ஓடினாரோ, அதே மாதிரி என்னுடைய குறிக்கோளையும் என்னோட திறமையையும் நான் இந்த அங்கீகாரத்துக்காக கொடுத்துட்டே இருப்பேன். மிக சிறப்பாக சொன்னாங்க. இந்த இவங்க வந்து இந்த தலைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பல பரிணாமங்களில், பல பிரச்சனைகளில் ஒரு மனிதரும் எந்தெந்த சூழலில் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது. எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் அந்த மனிதர்களை வந்து நம்ம வந்து பல வகையில் பிரிக்கிறோம். நாடு வாரியாக பிரிக்கிறோம், இன வாரியாக பிரிக்கிறோம், சாதி வாரியாக பிரிக்கிறோம். இப்படி எல்லா வகையிலையும் பிரிவினைகளே வந்து மனிதர்களுக்குள்ளே இருந்ததுன்னா, அந்த பிரிவினைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளும் அங்கே வரும்பொழுது ஒருத்தர் அங்கே பாதிக்கப்படுகிறாருவாங்க, ஒருத்தர் அங்கே ஆதிக்கம் செலுத்துவராக மாறுகிறார். இது ஆரோக்கியமான ஒரு விஷயமே இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி இந்த காலகட்டத்தில் 2024 ஓகே, 2024 2025க்கு இது இனியும் தொடர வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதில் அவங்க வாழ்க்கைக்கே அவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பேன், என் லட்சியத்தை நோக்கி நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன்னு சொன்னாங்க. நீங்கள் பேசுவதை பார்த்து பெரியவர்கள் இதற்கு முன்னால் இருந்த அவங்களுக்கு மழுங்கடிக்கப்பட்ட இந்த ஒரு தவறான இந்த சிந்தனையிலிருந்து அவங்க மீண்டு விடுதலை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்குது 2025. அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருந்த இந்த சாதிய பாகுபாடுகளை உடைச்சி தகத்தெறிஞ்சு சமன்படுத்த வேண்டிய வேலைக்காக வந்த இடஒதுக்கீடு குறித்தும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. காம்படிஷனுக்கு வராங்க. ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு முட்டை, மீன், எனர்ஜி, ப்ரோட்டீன் ட்ரிங்க்கெல்லாம் சாப்பிட்டு வந்து வெயிட் லிஃப்டிங்க்கு வராரு. போட்டியில் ஜெயிச்சா 1 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். இன்னொருத்தரும் வெயிட் லிஃப்டிங்க்கு வராரு. அவங்க வந்து இதில் ஜெயிச்சு அந்த வர்ற பணத்தில் தான் அடுத்து சாப்பிடவே போகணும். இது ரெண்டும் சமமா? ரெண்டும் சமம் இல்லைல்ல. 2 பேரும் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது வந்து 2 பேரும் மனுஷங்க தானே, 2 பேரும் வெயிட் லிஃப்ட் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போ இங்கே வந்து முதல்ல இங்கே உணவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லைனா வெயிட்டில் அளவை என்ன பண்ண வேண்டியிருக்கு, குறைக்கணும். உங்களுடைய பாடியோடைய கண்டிஷனுக்கு நீங்கள் இவ்வளோ வெயிட் தூக்குறதே உங்களுடைய வெயிட் லிஃப்டிங். உங்களுடைய பாடியோட கண்டிஷனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 வெயிட் தூக்குனாதான் இது அங்கே சமன்படுத்துறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா. அது அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம். 2025 நீங்கள் கேட்ட அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான அங்கீகாரமாக, எல்லாருடைய திறமைக்கான அங்கீகாரமாக மாறணும்னா நம்ம வந்து ஆழமாக படிக்க வேண்டிய தேவை இருக்குது, சமூகத்தையும் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப அருமையான இந்த தூண்டுதலை தந்த ரஞ்சனி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ அடுத்து நமக்காக ஜெகதீஸ்வர் வராரு. அவர் வந்து மனிதநேயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எனக்கு வேண்டும் அப்படிங்கிற பாயிண்டில் வந்திருக்காரு. ஸோ தொப்பிக்குள்ளே, உங்களுடைய மூளைக்குள்ளே, சிந்தனைக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு எடுத்து விடுங்க. வணக்கம். இந்த 2025 நான் வந்து முக்கியமான என்னுடைய ஒரு தேவையாக நினைக்கிறது அது வந்து வெளி விஷயத்தை பற்றி தான். என்னென்னா மனிதநேயம் மிகுந்த மனிதர்கள் தேவை அப்படின்ற ஒரு தேவையை நான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறேன்.
ஏன்னா இப்போ நம்ம வெளியே போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறப்போ வந்துட்டு மக்கள் பார்க்குறப்ப எல்லாம் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. அது நீங்களும் பார்த்துருக்கலாம். பார்த்துருக்கேன். கேட்டால் வைபாக இருக்கேன்றாங்க. நாங்கள் வைலண்ட்டாக இல்லை, நாங்கள் வைபாக இருக்கோம் ப்ரோ அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு புரியல எனக்கு. ஒருத்தவங்க செய்கிற செயல் மற்றவங்கள எந்த விதத்தில் பாதிக்குது அப்படின்ற ஒரு தன்மை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இந்த மற்றவங்க மேலே இந்த மனித நேயம், ஒரு அன்பு மற்றவங்க மேலே வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முன்னாடி நிறைய பேர் வந்து நிறைய இந்த சொசைட்டியில் நிறைய பிரச்சனை எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. அது எல்லாம் சேர்த்து தான் நம்மளை வந்து இந்த அன்பு செலுத்தாமல் விடுது. இப்போ வந்து வள்ளலாரோட ஒரு கோட்டிங் இருக்கும், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னாரு. ஸோ இதுதான் முக்கியமாக அவர் வந்து முன்வைக்கிறாரு. ஒரு கருணைன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சமூகத்தில் அப்படின்ட்டு. இப்போ வந்து இதை புரிஞ்சுக்கணுன்னா, நான் நிறைய வந்து ரயிலில் அதிகமாக பயணம் பண்ணுவேன். அப்படி போகிறப்போ ஒரு இன்சிடெண்ட், ஒரு சின்ன பையன், ஒரு 4 வயசு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நிறைய திருநங்கைகள்லாம் வருவாங்க. அவங்கள வந்து கிண்டல் செய்கிறது தான் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அவங்க கை தட்டுறது வந்து இந்த பையனுக்கு வேறு வகையில் அது புரிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அவன் புரிஞ்சோடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஏன்ச்சு அவனும் வந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஜையா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க ஃபேமிலியும் எதுவும் சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு புரியுது. டால்ஸ்டாய் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம மரியாதை வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அன்பு இருக்காது. அன்பு இருக்க இடத்துல தான் அதாவது அன்பு தேவைப்பட்ட மற்றவங்க மேலே வந்துட்டு செயற்கையான ஒரு விஷயம் வந்து தேவையில்லை, அவங்களோட பேர் மதிப்பு அப்படி தேவையில்லைன்னு சொல்கிறார். இன்னொன்று, என்னுடைய நிறைய தமிழ் ஆசிரியர் நிறைய சொன்னாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, கோட் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோட கிளாஸ்லேயும் வந்துட்டு என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் பேர் வந்து ராஜசேகர். அவர் வந்து ஒரு திருக்குறள் எடுக்கிறப்போ ஒன்று சொன்னார் அன்பு பற்றி. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு உயிரினம் வந்து அன்பு இல்லைன்னா அது வந்து செத்து போயிடும் அப்படின்னாரு. அன்பு இருக்க வரைக்கும் தான் ஒரு உயிரால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு. இது வந்து நம்ம திருக்குறளில் 2000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கப்ப, ஹோமோசேப்பியன்ஸாக இருக்கிறப்ப ஒரு உயிர் வந்து, ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக வந்துட்டு உடம்பு முடியாமல் கால் ஏதோ பிரச்சனையில் படுத்தோன்னே அதை வந்துட்டு இன்னும் ஒருத்தனா வந்துட்டு சுமந்து போயிருக்கான் அப்படின்ற ஒரு ரிசர்ச் வகையில் இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வந்து எவால்வ் ஆகியிருக்கோம். ஸோ நம்ம மற்ற விலங்குகிட்ட இல்லாதது வந்து நம்ம கிட்ட இருக்க ஒற்றுமை தான். அந்த ஒரு கும்பலாக சேர்ந்து ஹண்டர் கேதரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கும்பலாக இருந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்மளால் மற்ற உயிரினங்கள் மாதிரி இல்லாமல் அதிகமான ஒரு என்ன மேலே வந்துருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது கேட்குறது இல்லை, மற்றவங்க பற்றி சிந்தனையே இல்லை. அவங்க பாட்டு சவுண்டு அதிகமாக வச்சு ட்ரெயினில் போகிறப்ப கேட்குறது, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில் நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். என் முன்னாடி சீட்டில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் நிறைய உமிழ்ந்துட்டுருக்கப்போ வந்துட்டு ஒரு சிக்னலில் கீழே துப்புனார். அவர் துப்புற டைமில் கரெக்டாக சைக்கிளில் ஒருத்தர் வந்தோடனே அவர் மேலே பட்டு அவர் திருப்பி கத்துறே அப்படின்னு கத்துனாரு. தூய வார்த்தைகளால கத்துனாரா? இல்ல கொஞ்சம் அவர் ஒரு நல்ல மனிதர்னு நினைக்கிறேன். அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்காரு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருத்த முடியாது அப்படி. ஆனா இதே மனிதர் ஒரு கோயில் வரப்ப சாமி கும்பிட்டாரு. இது என்ன ஐரணின்னு எனக்கு தெரியல. இது நடந்த விஷயம் எனக்கு காலையில. சோ இதே சைக்கிள்ல போற அந்த மனிதரும் சாமி தான் அப்படின்ற எண்ணம் ஏன் அவருக்கு வர மாட்டேங்குது? அதுதான் ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு அது வந்து அது மேல அத கருணை இல்லை, நம்ம மேல பட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாததுனால தான் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மனித நேயம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப சிறப்பாக ஜெகதீஸ்வரன் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. ஜெகதீஸ்வரன் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அதில் வந்து ரொம்ப ஆழமாக அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கல்லூரி மாணவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அதனால தான்
எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. 2025 மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை பிறந்திருக்கு. இங்கே வல்லுநர் குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு திருக்குறள் பற்றி ஏதோ சொன்னீங்க இல்லையா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அன்பு குறித்து ஒரு முக்கியமான விஷயம், அன்பு இல்லைன்னா மனுஷன் இல்லாமவே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கான குறள் வந்து, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அதுக்கான பொருள் என்னென்னா, எலும்பில்லாத உயிரினங்கள் இருக்கு இல்லையா, புழு போன்றது, அந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வெயில் அதிகமாக பட்டாலே அது வந்து சருகாக வந்து போயிடும். அதே மாதிரி அன்பில்லாத மனிதர்களை அறம் உங்களை வந்து சருகாக்கிறோம், உங்களை உயிர் இல்லாமல் ஆக்கிறோம். நீங்கள் வந்து அன்பில்லாமல் இருந்தீங்கன்னா அந்த அறம் உங்களை வந்து காலி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. அன்பு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மனிதன் குழுவாக இருக்கிற அந்த விஷயம் வந்து ஒரு சோஷியல் லிவிங் வந்து தான் மற்ற உயிரினங்கள்லேருந்து நமக்கு இருக்கிற வித்தியாசம். அது வந்து தேனீக்கள், எறும்புகள், இந்த மாதிரியான உயிரினங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மனிதர்கள்ட்ட தான் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய இன்னொரு உயிர், இன்னொரு மனிதன் இருந்தால் அவங்கள நான் வந்து நேசிப்பேன். 2 விஷயம் இருக்குது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒன்று, இன்னொன்று யாதும் ஊரே யாவரும் கேள்வி. 2025க்கு இப்படி ஒரு மனிதநேயம் தேவை, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமாக சொன்ன ஜெகதீஸ்வரனுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இன்னைக்கு வர்றதுக்கு நமக்காக சொல்வதற்காக பாலாஜி வந்திருக்காரு. பாலாஜி எதிர்பார்ப்பது மனசாட்சி. வாங்க. என்ன வேண்டும் பாலாஜி உங்களுக்கு? 2 காஃபி டீன்லாம் சொல்லாதீங்க. 2025க்கு பெரிய கோரிக்கையாக என்ன வைக்கிறீங்க உங்கள் சைடில்? மனசாட்சி கொண்ட உணவகங்கள் வேண்டும். மனசாட்சி கொண்ட உணவகங்கள். நிஜமா காஃபி டீக்கு தாங்க வந்திருக்காரு. எனக்கு பிடித்த தலைப்பு. தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்து விடு என்ற பாரதியாருக்கு வரிகளுடன் தலைப்பை நான் தொடருகிறேன். ஆமாம், ஊரில் எக்கச்சக்கமான டாபிக் இருக்கு. நீங்கள் இந்த மனசாட்சியோட உணவகங்கள் வேணும், இல்லை மசாலாவோட உணவகங்கள் வேணும்னு சொல்லலாம். இல்லை இது என்ன சொல்கிறது, ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா அனைத்து இடங்களிலும் வந்து தூய்மையா இருக்காங்களா அப்படின்னு ஒன்று ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதே போல விலைவாசி ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பசியினால் தான் ஃபர்ஸ்ட் உணவே சாப்பிடணும். பசித்து ருசி. ஸோ பசி இல்லாமல் எனக்கு ருசி தான் வேணும் என்று ஒவ்வொரு கடையாக சேர்ந்து அலையிறோம், திரியிறோம். அண்ணா நகர் சொல்றானுங்க, பாரிஸ் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அலைந்து ஃபோனை திறந்தாலே அதான். அதேதான் ப்ரோ, வேற வைப்பு ப்ரோ, ரொம்ப அப்படி இது ப்ரோ. அந்த டெக்ஸ்டரே ஒரு மாதிரி குழன்னு, ஐயோ கிறிஸ்பியா. அவங்களுக்கெல்லாம் லைக்ஸ் அல்லுது, என்ன பண்றது? தமிழகம் எடுத்தாலே விருந்தோம்பல் தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு பெருமையும் உள்ளது. ஆனா நவீன விருந்தோம்பல் சொல்லிட்டு நடுராத்திரி சாப்பிடுறது, ஆம்பியன்ஸோட சாப்பிடுவேன், காம்போ ஆஃபர்ல சாப்பிடுவேன், பூமிக்கு அடியில போய் சாப்பிடுவேன், வானத்துல பறந்துட்டு போய் அந்தரத்துல சாப்பிடுவேன், கடல்ல போய் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை எல்லாம் வாயில சாப்பிடுறாங்க, அது வரைக்கும் பரவாயில்ல. நான் மூக்குல சாப்பிடுவேன், காதுல. ஒவ்வொரு இடத்துக்கு சென்று இந்த மாதிரி சாப்பிடுறாங்க. ஏன் என் ஃப்ரெண்டு கூட அதை நம்பியும் சில பேர் போறானுங்க. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ கூடிய சீக்கிரத்துல போயிட்டு மேலே நின்று சாப்பிட போறாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி சாப்பிட போறான், அதுக்கு 220 ஏதோ கொடுத்து போறானுங்க. நிறைய இடத்துல போகும்போது அந்த இடத்துல துப்பி இருப்பாங்க, பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும், அந்த இடத்துல ஒரு கழிவுகள் செல்லும். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல சுத்தபத்தமாக இல்லை. சில இடத்துல ஆம்பியன்ஸ்னு சொல்லிட்டு முன்னாடி ஒன்று காட்டுறாங்க, லைக் இந்த செட்டு மாதிரி, பின்னாடி போனால் அதுக்கு வேற மாதிரி குப்பை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இந்த மாதிரி நிறைய நடந்தாலும் சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு கமலாத்தாள்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி அம்மா ₹1 இட்லி கடைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த 2019 தொடர்ந்து எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே இல்லை. அவங்க 90 வயதுலேயும் இன்னுமே அந்த ₹1 ரேட், அந்த ரேட்டை வச்சு தான் பல மக்களுக்கு, அங்கே இருக்கும் ஏழை மக்களுக்கும் சரி, பல மக்களுக்கும் சரி, ஏன் இந்த வீடியோ எடுக்கிறானுங்களே அவனுங்களே எக்ஸ்பென்சிவாக இருந்துமே அங்கே போயிட்டு அது சோஷியல் படுத்தி தன்னோட லைக்ஸ்க்காக எடுத்து போய் இது பண்ணனால தான் அந்த பாட்டியம்மையும் நிறைய பேர் தெரிஞ்சாங்க. 2வது, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் எல்லாராலும் கேப்டன் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள். அவர் வந்து தான் வாழ்நாள் முழுவதும் மக்கள் மக்கள் என்று சொல்லி அனைத்து மக்களுக்கும் உணவளித்தவர். அவர் இன்னுமே அவர் மறைந்தாலும் இன்னுமே அவர் அலுவலகம், மண்டபம் எல்லாத்துலேயுமே அணைய அடுப்பு தான், 24 hours சாப்பாடு அவர் கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி நாமும் இது என்னுடைய உணவு, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் நினைத்து, அந்த பர்சன் நான் தான், அந்த இடத்துல நான் சாப்பிட போகிறேன்னு நினச்சி நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. மிக சிறப்பான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு பாலாஜி. இன்றைக்கி வந்து 2025 துவக்கத்தில் இளைஞர்களை கூப்பிட்டு பேசலாம்னா பெரிய சிந்தனையாளர்களாக பேசுகிறாங்க. உணவுன்றது ஒரு அறம்,
அதை வந்து அதில் இருக்கிற வியாபாரம் வந்து அறம் சார்ந்து இருக்கணும். இது தூய்மையாக இருக்கணும், நோய் வராமல் இருக்கணும், சாப்பிடும் தன்மையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான விலை தான் நான் வைப்பேன். நான் தண்ணி சாம்பார் தான் வைப்பேன்னா எனக்கு இதுதான் நான் விலை கொடுக்குறேன், அதனால தான் நான் தண்ணி சாம்பார் வைக்கிறேன், இந்த விலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன் வீட்டில் நம்ம கிள்ளி போட்ட தண்ணி சாம்பார் பட்ஜெட் காலகட்டத்தில் நம்ம யாரும் சாப்பிடாதவங்களா என்ன? அது செய்கிற மாதிரி நான் அதை தரேன், ஆனால் அது சுத்தமாக இருக்கும், அதுக்கு இவ்வளோ கொடுங்க. அந்த அறம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அதை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக நீங்கள் பெரிய கடைகளே எடுத்துக்கோங்க. பெரிய கடைகளிலே போய் நீங்கள் உணவகங்களில் போய் சாப்பிட்டீங்கன்னா, இட்லியோ தோசையோ சாப்பிடும்போது அதுக்கு கூட சாம்பார் எடுத்துக்கோங்க, சட்னியை தவிருங்க அப்படின்றதான் மருத்துவம். ஏன்னா சட்னின்னு ஒன்று அரைச்சா அது வந்து கொதிக்கிற உணவே கிடையாது. அந்த கிரைண்டரோ மிக்சியோ எப்படி வாஷ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதிலெல்லாம் பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கும். ப்ளஸ் அதில் வெறுமன தண்ணியை தான் ஊற்றி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கலக்கி கொடுக்குறாங்க. சாம்பார் என்பது கொதிக்கிற உணவு. ஸோ அது கம்பேரிட்டிவ்லி பெட்டர், வயிற்றுக்கு பிரச்சனை பண்ணாது. அதனால் எனக்கு 6 வகை சட்னி கொடுத்தாங்க அந்த ஹோட்டல்லன்னு. சாம்பாரை விட்டு சட்னியே கலக்கி அடிச்சிங்கன்னா கலக்கி அடித்து விடும். அப்போ இது சம்மந்தமாக ஒரு விழிப்பு நமக்கு வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை அளித்த திரு பாலாஜி அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நன்றி. அருமையான தலைப்பை, உங்களுக்கு தேவையான என்ன வேண்டும்ன்றதில் நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்க. ஸோ வீட்டில் சமைத்து உண்போம், பகிர்ந்து உண்போம், ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை உண்போம் அப்படின்னு 2025 ஒரு சூழல் வைப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அருமையாக நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் இன்றைக்கி வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2025 என்ன வேண்டும், புதிய சிந்தனை இவர்கள் விதைத்திருக்கிறார்கள். இந்த சிந்தனையெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை, இதை பார்த்து ரசித்த மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் இந்த புதிய சிந்தனையை புதிய செயலாக்கமாக மாற்ற வேண்டியது நம்ம வீடுகளில் இருக்கிற எல்லா இளைஞர்களுடைய கடமை. பெரியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய, உறுதுணையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்விகளும் வேள்விகளும் வேண்டும்னு கேட்டது, அதை செயலாக்குவது, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோத்து வேலை செய்ய வேண்டியது. ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 என்ன வேண்டும், அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுத்தி காட்டுவோம்.